உனக்கான என் அன்பு சங்கரேஸ்வரி அத்தியாயம் 22. ஆதவன் விழித்திறக்க கண் விழித்த நந்து மணியை காண 5 காட்டியது. இரவு முழுவதும் கொலைகேஸ் ஒன்றின் நினைப்புடன் இருந்தவன் தாமதமாக தூங்கியதால் இப்போது கண் எரிய இது பழக்கிய ஒன்று என்பதால் எழுந்து முகத்தை கழுவினான். ஜாக்கிங் உடையை அணிந்து கொண்டு தன் அறையை விட்டு வெளியே வர அவனுக்கு முன்னே ரெடியாகி காலில் காத்திருந்தாள் சமீரா. குட் மார்னிங் மீரா, நீயும் ரெடி ஆயிட்ட போல. எப்போ எழுந்த? பெங்களூரில் இருக்கும்போது சீக்கிரம் எழுந்துடுவேன், அந்த பழக்கம்தான் இப்போவோ என்றதும் சரி. அதன் பின் இருவரும் அருகில் இருக்கும் பார்க்குக்கு சென்றனர். அந்த இடத்தை பார்த்ததும் அவனது முதல் சந்திப்பு நினைவு வர அதை அப்படியே அவனிடம் கூறினாள். அன்னைக்கு நானும் ஜாக்கிங் தான் மீரா வந்தேன், ஆனால் அவன் மறைஞ்சு என்னை தாக்க பார்த்தான், அதான் அவனை கொலை பண்ண வேண்டியதாக போச்சு என்று அவளுடன் பேசியவாறே வந்தான். இந்த ரிஸ்கான லைஃப் உங்களுக்கு தேவையா என்க அவனோ பதில் கூறாமல் அமைதியோடு அவளுடன் ஓடினான். ஏதாவது முக்கியமானதை கேட்டால் மட்டும் ஒரே அமைதி. முணங்கியவாறு சமீரா அவனோடு ஓட அவர்களுக்கு முன் போடப்பட்டிருந்த பெஞ்சில் அமர்ந்திருந்தார் ராம்நாத். குட் மார்னிங் சார் என்றவாறு அவர் அருகில் நந்து அமர அவளும் அதே பெஞ்சில் அமர்ந்தாள். குட் மார்னிங் குமரா, என்ன 2 பேரும் சேர்ந்து இருக்கீங்க? சமீரா ஹாஸ்டலில் இருக்கான்னு தானே சொன்னேன். ஆமாம் சார், இப்போ என் கூட தான் இருக்கா. அங்கிள், நீங்கள் ஏன் டல்லாக தெரியுறீங்க மார்னிங்கே என்று சமீரா கேட்டாள். எல்லாம் ஆசிராவை நினச்சிதாம்மா, பெற்றவங்களுக்கு எப்போவும் பிள்ளைகளை பற்றி தானே கவலை. அவளுக்கு என்ன சார், அவன் நல்லா தானே இருக்கா என்று குமரன் கேட்க, ஆமாப்பா, ஆனால் கல்யாணத்துக்கு மட்டும் ஒத்துக்க மாட்டீங்களே, அவள் விருப்பம்தான் எங்களுக்கு முக்கியம், அவளை நினச்சாதான் கவலையாக இருக்கு வருத்தத்தோடு ராம்நாத் கூறினார். அந்த நொடி தன் திருமணத்தை பற்றி தன் தந்தை தன்னிடம் பேசியதை சமீரா நினைக்க, அஸ்வினை தான் திருமணம் செய்து கொள்வதற்கு சம்மதம் கூறியதை கண்டிப்பாக நந்துவிடம் கூற வேண்டும் என நினைத்தாள். சரி சார், நான் ஆசிரா கிட்ட பேசுகிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நிம்மதியாக போங்க, அவள் கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறது என்னோட பொறுப்பு என கூறிய நந்து அவரை நிம்மதியோடு அனுப்பி வைத்தான். அவர் சென்றதும் சமீராவின் புறம் திரும்பியவன், சொல்லு மீரா, நீ என்ன யோசிக்கிற கேட்க, அவனது இந்த திடீர் கேள்வியில் தடுமாறியவளோ, ஒன்றும் இல்லை மாமா, வாங்க போகலாம், லேட்டாச்சு, நான் காலேஜ் வர கிளம்பி போகணும்ல என்றவள் எழுந்து நடந்து அவன் முகத்தை பார்க்காது சென்றாள். அவள் எதையோ தன்னிடம் கூற முடியாமல் அவள் மனதிற்குள் போட்டு வருத்தி கொள்கிறாள் என்பதை நொடியில் கண்டறிந்தவன் அவளிடம் பேசியே ஆக வேண்டும் என்ற முடிவுடன் சமீரா பின்னே சென்றான். நந்து வீட்டுக்குள் நுழைந்ததும் இருவரும் அவரவர் அறையில் புகுந்து கொள்ள சமீராவோ அஸ்வினை பற்றி எப்படி கூறுவது என்று யோசனையில் இருந்தாள். தான் தன்னிடம் பேசாமல் இருப்பதை கவனிக்க தவறினாள். பிராக்டிஸ் செய்வதற்கு கிளம்பி தன் அறையை விட்டு வெளியே வர டைனிங் டேபிள் இருவருக்கும் காலை உணவினை எடுத்து வைத்தான் நந்தகுமரன். இருவரும் அமைதியாகவே காலை உணவினை உண்ண ஆஷிராவிற்கு கால் செய்து லஞ்சுக்கு அவள் ஹாஸ்பிட்டலில் அருகில் இருக்கும் ஹோட்டலுக்கு வர கூறினான். அவன் அடிக்கடி ஏதாவது கேஸ் பற்றி, அவன் அட்மிட் செய்த பேஷண்ட்டின் நிலைமை பற்றி விசாரிப்பான் என்பதால் சமீராவும் சரி என்றாள். ஆசிராவிடம் பேசி முடித்து கைபேசியை வைக்க அவன் பேசுவதையே கேட்டுக்கொண்டிருந்த மீரா, மாமா காலேஜ் போகணும், என்னை ட்ராப் பண்ணுறீங்களா, நேரமாச்சு என்க. சரி, சாப்பிட்டு வா, வெயிட் பண்ணுறேன் என்றவாறு கை கழுவி கொண்டு எழுந்து சென்றான். தன் பிராக்டிஸ்க்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு சமீரா வெளியே வர அவனுக்காக காத்திருந்தான் நந்தகுமரன். அவனோ காரில் அமர்ந்து கொண்டிருக்க அவளது பார்வையோ பக்கவாட்டில் நிறுத்தி வைத்திருந்த அவன் புல்லட்டின் பக்கம் ஏக்கமாய் செல்ல, அதை பார்த்தவனோ ஹாரனை அடிக்கவே அடுத்த நொடி காரில் ஏறிக்கொண்டாள். காரில் செல்ல மீரா எதை பேசி கொண்டு வர அவனோ அமைதியாக சாலையில் மட்டும் பார்வையை செலுத்தியவாறே இருந்தான். சமீராவை இறக்கிவிட்டவன் எதுவும் பேசாமல் அமைதியாக செல்ல அவன் அமைதியை இதுவரை உணராதவள் அவன் சென்ற பின் இப்போது உணர அந்த அமைதியே அன்று முழுவதும் அவளை வெகுவாய் வாட்டியது. எதிலும் கவனம் செலுத்த முடியாமல் அன்று முழுவதும் ஓட்டத்திலும் சற்று திணற அதுக்காக தன் கோச்சிடம் திட்டும் வாங்கி கொண்டாள். எப்போது மாலை நேரம் வரும் நந்துவின் வருகைக்காக காத்திருக்க மாலை நேரம் வந்ததும் காரில் ஏறியவள் தன் மனதில் இருப்பதை அவனிடம் கொட்டினாள். நந்துவின் மனமோ நினைத்ததை போலவே நடக்க, நீ என்கிட்ட ஏதோ மறைக்கிற, நான் மட்டும் உன்கிட்ட சொல்லணுமா என்று சிறு குழந்தையிடம் சண்டையிட்டு கோபித்துக் கொள்வது போல் முகத்தை திருப்பினான். சரி மாமா, நான் சொல்கிறேன், ஆனால் அதுக்கப்புறம் என்று தயங்க, அதை அப்புறம் பார்த்துக்கலாம், நீ முதல்ல உன் மனசில் இருக்கிற கஷ்டம் என்னன்னு சொல்லு என்க தன் தந்தை தன்னிடம் கேட்டது அதற்கு தான் கூறிய பதில் என்று அனைத்தையும் கூறி முடித்தாள் சமீரா. அஸ்வினை திருமணம் செய்வதற்கு சரி என்று தன் தந்தையிடம் தான் கூறிய அனைத்தையும் நந்துவிடம் கூறி முடிக்க வீட்டின் முன் ஜீப்பினை நிறுத்தினான்.
சமீரா கூறியதும் பல வருடங்களுக்கு முன் சக்தி தன்னிடம் கூறியது நினைவுக்கு வர அவன் எதையோ யோசிப்பதைக் கண்டாள் சமீரா. மாமா, அப்ப நீங்க என் மேல இவ்வளோ அன்பு வச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. அப்பா சொல்லிதான் எனக்கு உங்களை பத்தியே தெரிய ஆரம்பிச்சது. நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நான் என்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கிற உங்க அன்பை உணர்ந்தேன். அப்பா சொன்னதுக்காகத்தான் நான் சரின்னு சொன்னேனே தவிர என் மனசுல அஸ்வின் மேல எந்த எண்ணமும் இல்லை மாமா. அஸ்வின் கூட அத்தைக்காகத்தான் ஒத்துக்கிட்டா மாமா என்றவளோ வேகமாய் தவிப்போடு தவறாக நினைத்து கொள்வானோ என்றெண்ணி கூற அப்போதும் அவன் அமைதியாகவே இருந்தான். இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னு எனக்கே தெரியல மாமா. உங்க கூட உங்க பக்கத்திலே இருக்கணும்னு மட்டும் நினைக்கிறேன். என் மனசுல நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. நான் உங்க கூட சந்தோஷமா ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் ஏதாவது பேசுங்க மாமா. நீங்க அமைதியா இருந்தா என்னால நிம்மதியா இருக்க முடியல என்று புலம்பி தவித்து கொண்டிருக்க, நீரா, உனக்கு காம்படிஷன் முடிஞ்சதும் நம்ம ஊருக்கு கிளம்பணும். அடுத்த முகூர்த்தத்துல நம்ம 2 பேருக்கும் கல்யாணம். நீ என்னைக்கும் எனக்கு மட்டும்தான் சொந்தம். என்கிட்ட இருந்து உன்னை யாராலையும் பிரிக்க முடியாது. இப்ப இறங்கு, எனக்கு முக்கியமான கேஸ் இருக்கு என்றதும் அவள் இறங்கியதும் காரினை வேகமாக கிளப்பினான். அவன் கிளம்பிய வேகத்திலே எவ்வளவு கோபமாக இருக்கிறான் என்பதை உணர்ந்த சமீரா அவன் அடுத்த முகூர்த்தம் திருமணம் என்று கூறியதை நினைத்து கொண்டு வீட்டுக்குள் நுழைந்தாள். கல்லூரி முடிந்து வீட்டுக்குள் நுழைந்த தர்ஷினி ஹாலில் அமர்ந்த தன் கைபேசியில் எதையோ பார்த்தவாறு சிரித்து கொண்டிருந்த யுவாவை கண்டாள். தான் வந்ததை கூட தெரியாமல் கைபேசியில் எதையோ கண்டு சிரித்து கொண்டிருப்பதை கண்டவன் கோபமாக அவன் கைபேசியை புடுங்க பார்க்க அதை உணர்ந்தவன் வேகமாக கைபேசியை தன் பின் மறைத்தான். யுவின், என்ன பண்ற? அப்படி என்ன இருக்கு அதுல சிரிக்கிற அளவுக்கு என்றவாறு அதனை பிடுங்க முயல, என் பொண்டாட்டி பண்ற சேட்டையை ரசிச்சு நான் பாக்குறேன். உனக்கு என்னடி? என்னது பொண்டாட்டியா? உன் முன்னாடி நான் இருக்கும்போது யாரடா பாக்குற என அதிர்ச்சியோடு கேட்டவளோ கைபேசியை புடுங்க அவனும் தடுத்து அவளின் கரம் பற்றி இழுக்க அவன் மேலேயே விழுந்தாள். ஆனால் அவளோ அதை கவனிக்காது அவன் மடியில் அமர்ந்து கொண்டே கைபேசியில் இருக்கும் அந்த போட்டோவினை கண்டவள். ஆமா, யார் இந்த பேபி? செம்ம கியூட்டா இருக்கா. உனக்கு தெரிஞ்ச பொண்ணா என்றாள் தர்ஷினி. ஆமா, நம்ம கௌதம் மாமா பொண்ணு. நாளைக்கு இந்த குட்டி பிரின்சஸ்க்கு பர்த்டே. ஏதாவது வாங்கணும். என்ன வாங்கலாம் சொல்லு. சூப்பர், யோசிச்சு சொல்ற. இப்போ இவங்க எல்லாரும் சென்னையில தானே இருக்காங்க? ஆமா. சரி, நாம நாளைக்கு மார்னிங் சென்னை கிளம்பணும். இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கேருந்து ஷாப்பிங் மால் போயிட்டு ஆத்மிக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வந்துடலாம் என்றவாறு அவள் இடையில் தன் கரங்களை படரவிர அவனது செய்கையை உணர்ந்தவள் அவளின் கைப்பற்றி தடுத்தவாறே, சரி போகலாம், நான் போய் கிளம்பிட்டு வரேன் என்றவாறு அவனிடம் இருந்து விலகி ஓடினாள். சிறிது நேரத்திற்கு பிறகு தர்ஷினி கிளம்பி வர ஆல்பர்ட் காடை எடுக்க அவன் கூறியது போல் முதலில் மருத்துவமனை சென்றனர். அவள் கையில் அணிந்திருந்த தையலை பிரித்துவிட்டு இப்போது சிறு பிளாஸ்டரை போட்டுவிட டாக்டர் எழுதி கொடுத்த மருந்துகளை அங்கிருந்த ஃபார்மசியில் வாங்கி கொண்டு அருகில் இருந்த ஷாப்பிங் கடைக்கு சென்றனர் இருவரும். டால், ட்ரெஸ், ரிமோட் கார் என சிறு குழந்தைக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் இருவரும் பார்த்து பார்த்து நேரம் செல்வதே தெரியாது வாங்கினர். அதன் பின் அருகில் இருந்த ஹோட்டலில் இருவரும் சேர்ந்து இரவு உணவினை முடித்துக்கொண்டு காரில் ஏறினர். காரில் ஏறிய சிறிது நேரத்திலேயே கல்லூரி சென்றது, ஊர் சுற்றியது அனைத்தும் சேர்ந்து தர்ஷினியை அசதியாக்க அப்படியே யுவாவின் தோளில் சாய்ந்தாள். என்ன தர்ஷி, அசதியா இருக்கா என்றவாறு அவளின் மேல் தன் கையை போட்டுக்கொண்டு அணைத்து கொள்ள, ஆமா யுவி என கூறி அவளின் விழிகள் சொக்க அப்படியே அவன் மடியில் சாய்ந்து தூங்கினாள். மெல்ல அவன் தலையை வருடி கொடுத்தவாறே சிறிது நேரம் அவளை ரசித்தவன் பின் நிமிர்ந்து, அண்ணா, நாங்கள் நாளைக்கு சென்னை போகிறோம். நானே கார் டிரைவ் பண்ணிக்கிறேன். நீங்கள் 2 நாள் ட்ரெஸ் எடுத்துக்கோங்க, வர வேண்டாம் என்று காரை ஓட்டி கொண்டிருந்த ஆல்பர்ட்டிடம் கூறினான். சரி சார் என்றவன் காரை யுவாவின் வீட்டின் முன் நிறுத்த ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த தர்ஷியை கண்டான். எழுப்பு மனமே இல்லை. அவளிடம் நெல்ல தன்னிடம் இருந்து விலக்கி முதலில் இறக்கியவன் பின் 2 கைகளிலும் அவளை தூக்கி கொண்டான். ஆல்பர்ட் டோரை திறக்கச் சொல்லி அவளை ஏந்தி கொண்டு அவளின் அறைக்கு சென்றவன், சிலக்குட்டி, இவ்வளோ வெயிட்டாவாடி இருப்ப? உன்னை தூக்கு கூடி முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்குடி அரிசி மூட்டை என்று புலம்பியவாறே அவளை படுக்கையில் படுக்க வைத்தவன் போர்வையை இழுத்து மூடிவிட்டான். ஐயோ, என் மாமன் பொண்ணு இவ்வளோ அழகா, அப்படியே இந்த கன்னத்தை கட்டிக்கணும் போல இருக்கு அவளின் அழகினை ரசித்து கூறிய யுவா மெல்ல அவள் கன்னத்தை இதமாய் வருடிவிட்டு எழுந்து சென்றான். அவன் வெளியே சென்றதும் மெல்ல கண் விழித்து அவன் சென்று விட்டானா என பார்த்து எழுந்து அமர்ந்தாள் சுதர்ஷினி. என்ன சொன்ன? நான் உனக்கு வெயிட்டா இருக்கேனா? என் கன்னத்தை கட்டிக்கணும் போல இருக்கா? நான் என்ன ஆப்பிளடா? இருடாம் அவனே, நான் யாருன்னு காட்டுறேன் மார்னிங் என்று வெளிப்படையாக கூறினாலும் மனதிற்குள்ளோ
அவன் வருடி கொடுத்த தன் கன்னத்தை தொட்டு பார்த்து புன்னகைத்து கொண்டாள். அதே நேரம் தர்ஷினி அறையை விட்டு தன்னறைக்கு வந்தவனோ, தர்ஷினி செல்லம், உன் அசைவு கூட தெரிஞ்சிக்காத அளவுக்கு நான் என்ன சின்ன பையனா? நீ தூங்கலைன்னு நான் உன்னை தூக்கும் போதே கண்டுபிடிச்சிட்டேன். உன்னோட இந்த குறும்புத்தனத்தை தான் ரொம்ப நாளாக மிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்று தர்ஷினியை பற்றி நினைத்தவாறு படுக்கையில் விழுந்தான் யுவா. மறுநாள் இருவரும் பேசியதைப் போல் சென்னைக்கு கிளம்ப அவனுடன் தனியாக நீண்ட தூரம் செல்லும் பயணம் ரசித்தவாறு வந்தாள் தர்ஷினி. என்னாச்சு தர்ஷினி, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல? காரை ஓட்டியவாறு யுவா கேட்க. நத்திங், கிளைமேக் நல்லா இருக்குல்ல, அதான் என்க. அவள் கூறியதை கேட்டு சிரிக்க ஆரம்பித்தான். அடிக்கிற வெயில உனக்கு கிளைமேக் நல்லா இருக்காக்கும் சிரித்தவாறே கேட்க. ஆமா நல்லா இருக்கு, அவனை முறைத்தவாறு பதில் கூறியவள் அவன் கைக்கு தன் கையை வைத்துக்கொண்டு அவன் தோளில் சாய்ந்தான். இதுதான் உன் ஆசையா? அதை முதல்ல சொல்ல வேண்டியதானே. எனக்கு ஒன்றும் ஆசையெல்லாம் இல்லை போ என்றவளும் முகத்தை சுளித்து கொண்டு அவனிடம் இருந்து விலகி வேடிக்கை பார்த்தாள். அதன் பின் இருவரும் சண்டை போட சிறிது நேரத்துக்கு பிறகு இப்படியே அந்த பயணத்தை ரசித்து கொண்டு சென்னைக்கு வந்தனர். கௌதமின் வீட்டுக்குள் நுழைந்த அடுத்த நொடியே மாமா என கத்தியவாறு அவனை நோக்கி ஆத்மி ஓடி வர அப்படியே இரு கைகளிலும் தூக்கி கொண்டு சுற்றினான். ஹாப்பி பர்த்டே செல்லோ என்றவாறு அவள் பட்டு கன்னத்தில் முத்தம் வைக்க அவனை கழுத்தோடு கட்டிக்கொண்டாள் ஆத்மி. மாமாவுடன் தன் வீட்டிற்கு புதிதாக வந்தவளை கண்ட சிறு குழந்தை, மாமா அவங்க யாரு? தனக்கு பின்னால் நின்றிருந்த தர்ஷினியை பார்த்து கேட்க, ஹாய் ஐ எம் தர்ஷி என்க. ஆத்மியோ மாமா என்று கத்திய குரலில் சமையலறையில் இருந்து வெளியே வந்தால் கௌதமின் மனைவி சஞ்சனா. கௌதம் சமீராவின் தாய், ஆராதனாவின் தம்பி. ஹே யுவா, எப்படி இருக்க? என்னடா ஏதோ அடிபட்டிருக்கு போல, என்னாச்சுடா? ஒன்றும் இல்லை அக்கா, சின்ன அடிதான். சமீரா இன்னும் டெல்லியிலிருந்து வரலையா? ஆமாம், இவங்க தான் சுதாவா என்று புன்னகையுடன் அவள் பின் இருந்த தர்ஷினியை பார்த்து கேட்க, ஆமாக்கா, இவ தான் சுதர்ஷினி, தமிழரசு மாமாவோட பொண்ணு என்று யுவகிருஷ்ணன் பதில் கூறினான். வாசுதா, நல்லா இருக்கியாமா? ஆத்மியோட அப்பா உங்கள் எல்லாரையும் பற்றி சொல்லியிருக்காரு என்கிட்ட. சாரி, என்னால் உங்கள் கல்யாணத்துக்கு வர முடியலை, அப்போ எனக்கு எக்ஸாம். ஆமாம், எங்கே கௌதம் சித்தப்பாவை காணும்? அவர் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார், நீங்கள் 2 பேரும் உட்காருங்க, நான் போய் காஃபி கொண்டு வரேன் என்க. சரி என்றவாறு இருவரும் ஹாலில் அமர்ந்தனர். தான் வாங்கி வந்த பொருட்கள் அனைத்தையும் ஆத்மியிடம் காட்ட அவளோ சந்தோஷத்தில் துள்ளி குதித்தாள். சரி, நான் இவ்வளோ வாங்கி தந்தேன்ல, எனக்கு ஒன்றும் இல்லையா? அவளை தன் மடியில் அமர்த்தி கொண்டு தர்ஷினி கேட்க, என்கிட்ட இப்போ எதுவும் இல்லை, அப்பா எனக்கு சாக்லேட் கேக்கெல்லாம் வாங்க போயிருக்காங்க, வேணும்னா அது வரைக்கும் இந்த மேங்கோ மிட்டாயை வச்சுக்கோங்க அக்கா என்றவாறு அவள் பாக்கெட்டில் இருந்த மிட்டாயை எடுத்து காட்டினாள். ஹை, மை ஃபேவரட் மேங்கோ மிட்டாய், தேங்க்ஸ் தான் செல்லம் என்றவாறு அதனை வாங்கி தன் முன் இருந்த டேபிளில் வைத்தாள் சுதர்ஷினி. ஆத்மி குட்டி வாங்க, அக்கா இல்லை அத்தை சரியா அவங்க என்று யுவகிருஷ்ணன் கூற, இல்லை நான் அக்கான்னு தான் சொல்லுவேன், நான் போய் உங்களுக்கு என்னோட புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் என்றவாறு தன்னறைக்கு ஓடினாள் ஆத்மி. அவள் சென்றதும் ஆத்மி கொடுத்த மேங்கோ முட்டையை எடுக்க போக அவளுக்கு முன்னே அதை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டான் யுவகிருஷ்ணன். ஹே, அவ எனக்கு கொடுத்து முட்டாய்டா, நீ எப்படி சாப்பிடலாம்? இனிமே என்கிட்ட பேசாத யூவி என்றவாறு சிறு குழந்தை போல் கோபித்து கொண்டு எழுந்து செல்ல தர்ஷினியின் கரம் பற்றி தடுத்தவனோ அவளே எதிர்பாராத நேரம் இழுத்து முதல் முறையாக அவள் இதழோடு இதழ் பதித்தான். சிறிது நேரம் கழித்து விடுவித்தவன் இப்போது அவள் சுவைத்து கொண்டிருப்பதை பார்த்தவாறு மேங்க முட்டை புளிக்கா இல்லை இனிக்கா கண்ணடித்து கேட்க அதிர்ச்சியில் இருந்து விலகியவள் அவன் கூறியதை கேட்டு முறைத்து கொண்டு, பூடா ஃப்ராடு, பிளான் பண்ணிட்டில்ல உன்ன என்றவாறு அவனை ஹால் என்றும் பாராது வெளுத்து கட்ட கையில் இருவருக்கும் காஃபியோடு வந்தாள் சஞ்சனா. போதுமா சுதா, ஏன் அவனை இப்படி அடிக்கிற, பாவம் விடு என கூறியவாறு சஞ்சனா வர அதன் பின்னே தான் இருக்கும் இடமுணர்ந்து அடிப்பதை நிறுத்தினாள். ஆனாலும் அவனை பார்த்து முறைத்து கொண்டே இருக்க அதே நேரம் கௌதம் வீட்டிற்குள் நுழைய முதல் தர்ஷினியை கண்டவனோ, ஹே சுதாமா, எப்படிரா இருக்க என்றவாறு அவர்களை நோக்கி வந்தான். நல்லா இருக்கேன் சித்தப்பா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, உங்கள் அண்ணன் என்னை அண்ணன்னு கூப்பிட்றான், ஆனால் நீ சித்தப்பான்னு சொல்கிற என்று கௌதம் கூற அந்த நொடி தன் அண்ணன் நந்தகுமரன் நினைவு வர அவள் கவலை எறிந்து சுதர்ஷனின் கரங்களை ஆறுதலாக இறுக பற்றினான் யுவகிருஷ்ணன். அவளிடம் இருந்து பதில் வராமல் போகவே தன் கூறியதை நினைத்து தன்னையே கடிந்து கொண்ட கௌதம், சாரிம்மா என்றான். பரவாயில்ல, இனிமே நானும் உங்களை அண்ணன்னே சொல்கிறேன், உங்களுக்கு ஒன்றும் ரொம்ப வயசாகலை, அதனால அண்ணன் தான் சரியாக இருக்கும் என்று சிரித்தவாறே கூறினாள்.
அதன் பின் அனைவரும் சேர்ந்து வீட்டை டெக்கரேஷன் செய்ய தர்ஷினியோ அந்த வீட்டின் இளவரசியான ஆத்மியை ரெடி பண்ணினாள். இரவு நேரம் பக்கத்து வீட்டுக்காரர்கள், ஆத்மி ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், கௌதமுடன் ஏர்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் பணிபுரியும் அவன் தோழர்கள், அவர்கள் குடும்பம் என்று அனைவரும் வர தன் செல்ல மகளின் பிறந்த நாளை கோலாகலமாக கொண்டாடினர். வந்தவர்கள் அனைவருக்கும் அந்த குட்டி தேவதையை வாழ்த்திவிட்டு செல்ல சந்தோஷத்துடன் ஓடி விளையாடிய களைப்பில் யுவாவின் தோளில் சாய்ந்தவாறு தூங்கினாள் ஆத்மி. சரி யுவா, நீ போய் அவளை ரூம்ல படுக்க வையே, நானும் மாமாவும் எல்லாத்தையும் கிளீன் பண்றோம். சரிக்கா. தர்ஷி, இவளுக்கு வந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா, ஏன் ஆத்மி ரூம்ல வச்சிடலாம் என்றதும் சரி என்றவாறு அனைத்தையும் எடுத்துக்கொள்ள யுவி முன்னே செல்ல அவன் பின்னே சென்றாள் தர்ஷினி. நன்றி.